வணக்கம். கற்கும் மாணவர். மனித வாழ்வு சிறப்பாக அமைய வழிகாட்டுவது கல்வி. கற்க உகந்த பருவம் மாணவப் பருவம். மாணவர்கள் கற்கும் பொழுது மனதை ஒருநிலைப்படுத்தி கவனத்தோடு சிந்தனைகளை சிதறவிடாமல் குறிப்பிட்ட விடயத்திலே மனதை நிறுத்தி விருப்புடன் கற்க வேண்டும். கோடல் மரவே கூறும் காலை பொழுதொடு சென்று வழிபடல் முனியான் குணத்தொடு பழகி அவன் குறிப்பிற் சார்ந்து இரு என இருந்து சொல்லெனச் சொல்லி பருகுவன் அன்ன ஆர்வத்தன் ஆகி சித்திரபாவையின் அத்தகவு அடங்கி செவியாக நெஞ்சுகளனாக கேட்டவை கேட்டு அவை விடாது உளத்து அமைத்து போயென போதல் என்மெனார் புலவர் என்பது நன்னூல். நின்றக்கால் நிற்க அடக்கத்தால் என்றும் இருந்தக்கால் ஏவாமை ஏகார் பெருந்தக்கார் சொல்லிற் செவி கொடுத்து கேட்டீக மீட்டும் வினாவற்க சொல்லொழிந்தக்கால் என்பது ஆசாரக்கோவை. பெருவாயின் முள்ளியர். அழலின் நீங்கான் அணுகான் அஞ்சி நிழலின் நீங்கான் நிறைந்த நெஞ்சம் ஓடு எத்திரத்து ஆசான் உவக்கும் அத்திரம் அறத்த இந்திரியா படர்ச்சி வழி பாடேயே. பவனந்தி அடிகள் நன்னூல். உனற்கினிய இந்நீர் பிறிதுளி இல்லென்றும் கிணற்றுகத்து தேரை போல ஆகார் கணக்கினை முற்றப்பகலும் முனியாது இனி தோதி கற்றலின் கேட்டலே நன்று. பழமொழி 400 முன்னுரை அரியனர். குருவிடம் கற்கும் மாணவர் அவர் மீது மதிப்பும் மரியாதையும் வைத்து வணங்குதல் வேண்டும். அவருக்கு வேண்டிய உதவிகளை நல்கி ஆர்வமுடனும் விருப்புடனும் கற்றல் வேண்டும். இதனையே உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்ற நிலை முனியாது கற்றல் நன்றே என்ற புறநானூற்று பாடல் வரிகள் வலியுறுத்துகின்றது. மேலும் உடையார் முன் நில்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடியரே கல்லாதவர் என்ற திருக்குறள் கூறுவது யாதெனில், செல்வர்கள் முன் பொருளுக்காய் ஏழைகள் பணிந்து நிற்பது போல் ஆசிரியர் முன் பணிந்து கற்பவரே உயர்ந்தவர். அப்படி நின்று கற்க வெட்கப்பட்டு கல்லாதவர் இழிந்தவரே. மாணவன் ஆசிரியர் சொன்ன நேரத்திற்கு அவ்விடம் சென்று அவரை விருப்பத்துடன் வணங்கி ஆசிரியரின் இயல்பை உணர்ந்தவனாய் குறிப்புணர்ந்து ஆசானின் அனுமதியோடு அமர்ந்து ஆர்வத்துடன் படிக்க வேண்டும். தாகமுள்ளவன் ஆர்வமுடன் தண்ணீரை பருகுவது போல் மாணவனானவன் ஆர்வமுடன் பாடத்தை கற்றல் வேண்டும். ஆசிரியன் சொல்லும் பாடத்தை கேட்கும்போது மாணவனுக்கு காது வாயாகவும் மனம் வயிறாகவும் இருக்க வேண்டும். முதல் நாள் கற்பித்த விடயங்களை மீட்டல் செய்து கற்ற பொழுது ஏற்பட்ட ஐயங்களை ஆசிரியரிடம் கேட்டு தெளிதல் வேண்டும். கற்றவற்றை மனதில் நிரந்தரமாக நிலைப்படுத்தி கொள்ளல் வேண்டும். வகுப்பு நிறைவுற்றதும் ஆசிரியருக்கு நன்றி கூறி அவர் அனுமதி பெற்று செல்ல வேண்டும். மாணவன் நூலின் உலக வழக்கு செய்யுள் வழக்கு அறிந்து பயில வேண்டும். ஆசிரியர் கற்பித்த விடயங்களை சிந்தித்து தெளிதல் வேண்டும். சக மாணவர்களுடன் சேர்ந்து பயிலும் போது விவாதித்து தெளிதல் வேண்டும். அங்கே எழும் சந்தேகங்களுக்கான தெளிவினை பெற்றுக்கொள்ளல் வேண்டும். இவ்வாறு கற்பதனால் சக மாணவர்களிடத்திலே உள்ள ஐயங்கள் தெளிவுறும். கிணற்றின் உள்ளே வாழும் தவளை தான் இருக்கும் இடமே உலகம். இக்கிணற்று நீரை விட
வேறெங்கும் நல்ல நீர் இராது என்ற எண்ணத்திலேயே வாழும். இதேபோல் மாணவர்கள் நூல்களை மட்டும் கற்று மனனம் செய்து கொள்வதை விட அப்பாடங்களை ஆசிரியரிடம் கேட்டு தெளிந்து கற்றலே சிறப்புடையது. மாணாக்கர் ஆசிரியரிடத்தே மிக நெருங்கி பழகினால் மதிப்பை இழந்து விடுவார். அதேவேளை தூர விலகி நின்றால் அன்பை இழந்து விடுவார். எனவே நடுநிலையில் நிற்கும் பொழுதுதான் மதிப்பும் அன்பும் சிறப்பாக இருக்கும். நெருப்பினை நெருங்கினால் அதன் வெம்மை எம்மை சுடும். தூர விலகினால் குளிர் வாட்டும். நடுநிலையில் நிற்கும் பொழுதுதான் இதமாக இருக்கும். இதே போலவே மாணாக்கரும் ஆசிரியரை மிகவும் நெருங்காது தூரமும் செல்லாது நடுநிலையில் நின்று பழக வேண்டும். நூல்களை வாசிப்பதனால் கிடைக்கும் அறிவினை விடவும் ஆசிரியர் ஒருவர் நூலினை வாசித்து விளக்கங்களுடன் கற்பிக்கின்ற போது கிடைக்கும் அறிவு அதிகமானது. இதனையே கற்றலில் கேட்டலே நன்று என்ற பழமொழி விளக்குகின்றது. எனவே மாணாக்கர் மேற்சொன்ன வழிமுறைகளில் நின்று கற்று வாழ்வில் உயர்வு நிலை அடைதல் வேண்டும். நன்றி.